இனிய தமிழ் மக்களுக்கு வணக்கம். டியர் +2 ஸ்டூடெண்ட்ஸ், இது +2 மேத்தமேட்டிக்ஸில் இருக்கக்கூடிய 1 மார்க்குக்கான டிஸ்கஷன். ஒவ்வொரு சாப்டர் வைஸாக நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இது நாட் ஓன்லி ஃபார் போர்டு எக்ஸாம், இட் வில் யூஸ் ஃபார் ஜேஇ என்ட்ரன்ஸ், அது மாதிரி இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ் என்ட்ரன்ஸு, மற்ற காலேஜில் நடக்கக்கூடிய இண்டிவிஜுவல் காலேஜஸில் நடக்கக்கூடிய என்ட்ரன்ஸு. ஸோ இதுக்கு எல்லாமே இந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ 1 மார்க் கம்ப்ளீட்டாக வேணுங்கிறவங்க சாப்டர் வைஸாக 1 மார்க் போடுறேன், அதை வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வந்து மற்ற எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இது நத்திங் பட் மேக்ஸ். கொஸ்டின் நம்பர் 1, டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ பவர் 9. தென் வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் ஏ? இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். நம்மளுக்கு உடனடியாக என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும்னா, டிட்டர்மினன்ட் adjoint of adjoint A equal to determinant A the power n minus 1 the whole square, where n is order of a matrix A. இங்கே nங்கிறது order of matrix. அப்போ this is given அப்படின்னா determinant A power n minus 1 the whole square is given as determinant A the power 9. So both sides determinant A equal, therefore power ரெண்டு equal போட்டிங்கன்னா n minus 1 the whole square equal to 9. Taking square root on both sides, n minus 1 equal to 3, therefore n equal to 4. இங்கே ஸ்கொயர் ரூட் எடுக்கிற போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 போட வேண்டிய அவசியம் இல்லை, பிகாஸ் n வந்து ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ், இட் cannot be நெகட்டிவ், therefore n equal to 4. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபார்முலா டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ பவர் n minus 1 தி ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா வித்தின் ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம போட முடியும். ரைட், செகண்ட் ப்ராப்ளம். ஏ இஸ் மேட்ரிக்ஸ் of order 3 by 3, it is a square matrix 3 by 3, A transpose A are equal and B equal to A inverse A transpose. Now our question is, what is B transpose? B transpose equal to, B is given, that is A inverse A transpose. B transpose means A inverse A transpose the whole transpose. B transpose. Right. Transpose நோடைய ரிவர்சல் லா யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பிகம் A transpose A inverse transpose. It is nothing but AB transpose equal to B transpose A transpose அப்படிங்கிற ஃபார்முலா வந்திருக்கும். ரைட், இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா A inverse A transpose, இந்த ரெண்டும் A transpose of transpose matrix, அதுக்கு transpose பண்ண it is nothing but A, so it will become A. This is A transpose inverse in the random. Right, now A transpose A are equal, so in the random interchange பண்ணீங்கன்னா commutative property மாதிரி this will become A inverse A transpose inverse. A inverse A, we know that A inverse A equal to I. A transpose inverse, suppose இது B னா இது B inverse, இதுவும் I, so total answer equal to I. so இது ஒரு சும்மா ஒரு ஃபார்முலாஸ் தெரியணும். AB transpose ரிவர்சல் லா இன் டிரான்ஸ்போசஸ் அது தெரிஞ்சிருந்தா தான் இந்த மெத்தட் யூஸ் ஆகும். Question number 3, A is a 2 by 2 matrix, B is adjoint of A and C equal to 3A. so மூணு கண்டிஷன், A ன்னு ஒரு 2 by 2 matrix, Bங்கிறது adjoint of A and C equal to 3 times matrix A கொடுத்துக்கிறேன். Now our question is, what is adjoint of B and divided by determinant C, determinant adjoint B. அப்போ determinant adjoint B equal to determinant of adjoint of B னுடைய ஆன்சர் adjoint A. therefore already இப்போ தான் நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கிறோம், adjoint of adjoint A, அதனுடைய டிட்டர்மினன்ட் வந்துட்டு determinant A பவர் n minus 1 the whole square, where n is order of the matrix. இங்கே n னுடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2 by 2 matrix. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா determinant A பவர் 2 minus 1 the whole square, it is nothing but it is n minus 1 the whole square. இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 minus 1, answer is 1 square is 1, therefore it is nothing but determinant A. அப்போ இதனுடைய ஆன்சர் determinant A. directly we can find determinant A value 6 minus 5 which is equal to 1. now determinant C equal to 3 times determinant A.
determinant C equal to determinant 3 times A. 2 by 2 ஆர்டர் அது வர்றதுனால இதனுடைய ஆன்சர் 3 ஸ்கொயர் determinant A. இதுவே 3 by 3 ஆர்டராக இருந்தால் 3 cube. நம்மளுடைய ஃபார்முலா determinant KA equal to K power n into determinant A. ஃபார்முலா determinant KA equal to K power n into determinant A. இது அட்ஜாயிண்டாக இருந்தால் K power n minus 1 வந்திருக்கும், ரைட். அப்போ 3 ஸ்கொயர் determinant A. determinant A வேல்யூ தெரியும், ஸோ இட் இஸ் nothing but 9. Now our question is what is adjoint of B divided by determinant C? Therefore answer is 1 by 9. 1 by 9, right. Question number 4. Matrix multiplication A into 2 by 2 matrix gives another 2 by 2 matrix. Then what is the value of A? இது டைரெக்டாக போடலாம் அல்லது ஆன்சர்லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரலாம். ஆப்ஷன்ஸ் 4 இருக்குது, அது போட்டுட்டு வரலாம். அதர்வைஸ் நாம் இங்கே என்ன வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, let it be XYZ அல்லது ABCD 4 மேட்ரிக்ஸ், எலிமெண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் A. 1 minus 2 1 4 gives 6 0 0 6. இதனுடைய இதையை மல்டிப்ளிகேஷன் பண்ணி கம்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். இது A plus B ஃபஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவல் டு 6. தென் minus 2A plus 4B ஈக்குவல் டு 0. 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2A plus 2B ஈக்குவல் டு 12. இது ரெண்டு ஆட் பண்ணால் 2A கட் ஆயிரும். 6B ஈக்குவல் டு 12. therefore B ஈக்குவல் டு 2. ஸோ எலிமெண்ட் B வர்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, B எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா 2 ஆன்சர்ஸ் இருக்குது. 2 ஆன்சரில் ஒன்று வந்து நெகட்டிவ், ரெண்டுமே செகண்ட் எலிமெண்ட் வந்து 2 இருக்குது, ரைட். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4th எலிமெண்ட் ஈக்குவேட் பண்ண உடனே ஆன்சர் கிடைக்கும். ஸோ தேர் இஸ் நோ அதர் வே. மறுபடியும் அடுத்த இதுதான் போட்டாகணும். C plus D இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் எலிமெண்ட், C plus D ஈக்குவல் டு 0. இதனுடைய ஆன்சர், ரைட். அடுத்தது C minus 2C then plus 4D இதனுடைய ஆன்சர் 6. ஸோ C plus D equal to 0 இதனுடைய ஆன்சர். 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2C plus 2D equal to 0. தென் ரெண்டையும் கட் பண்ணிங்கன்னா தென் 6D equal to 6. ஆன்சர் D equal to 1. அப்போ D equal to 1 வர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 2 minus 1 1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இதுதான் இந்த மெத்தடு. இதுக்கு சப்ஸ்டியூஷன் தான், வேறு வழி இல்லை. இல்லாட்டி இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை அங்கே ஆன்சர்லேருந்து ஒவ்வொரு ஆப்ஷன் எடுத்து மல்டிபிள் பண்ணணும். அதர்வைஸ் ABCD வச்சுட்டு போடுறது தான் பெட்டர் ஐடியாவாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 5. கேபிட்டல் A இஸ் a 2 by 2 மேட்ரிக்ஸ். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 9i minus A? வெரி சிம்பிளான கொஸ்டின். பட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்வர்ஸில் கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வி நீட் டு ஃபைண்ட் A இன்வர்ஸ். A inverse equal to 1 by determinant A into adjoint A. 1 by 7 2s are 14, 4 3s are 12. Answer 2 bracket main diagonal மாற்றணும், சப் diagonal sign change பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளுடைய A inverse ஆன்சர். இப்போ we want to find 9i minus A in terms of A inverse because ஆன்சரில் 4 ஆப்ஷன்லையுமே A inverse கொடுத்துருக்குறாங்க. இப்போ 9i minus A equal to 9iனா ஐடென்டி மேட்ரிக்ஸை 9 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். தென் மைனஸ் இங்கே வந்துட்டு A மேட்ரிக்ஸ் 7 3 4 2 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இது என்ன வரும்? 9 minus 7னா 2, 0 3 மைனஸ் பண்ணால் -3, 0 minus 4, 9 minus 2 7. ஜஸ்ட் கம்பேர் பண்ணிங்கன்னா இதை ஒரு கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா 9i minus Aனுடைய ஆன்சர் 2A இன்வர்ஸுங்கிறது நம்மளுடைய ஆன்சர். ஸோ இது டைரெக்டாக 9i minus Aனா இதோட நிறுத்திடலாம். பட் we want to find in terms of A inverse. ஸோ அந்த டேர்முக்கு போக வேண்டியதாக இருக்குது. Determinant A, B are 2 matrices. Question number 6ல what is determinant adjoint AB? adjoint AB னுடைய ஆன்சர் நம்மளுக்கு முதல்லயே தெரியும். adj B into adj A. ரிவர்சல்லாம் மாதிரி தான், ரிவர்சல்ல. டிட்டர்மினன்ட் AB னுடைய ஆன்சர் டிட்டர்மினன்ட் A, டிட்டர்மினன்ட் B. அப்போ இது யூஸ் பண்ணிங்கன்னா adj B, டிட்டர்மினன்ட் adj A. நம்மளுக்கு தெரியும் adjoint B, டிட்டர்மினன்ட் A னுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் B பவர், டிட்டர்மினன்ட் B the power ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, determinant B power 1, determinant A the power 1,
பிகாஸ் 2/2 மேட்ரிக்ஸ் இருக்கிறதுனால 2 - 1 3/3 இருந்தால் ஸ்கொயர் வந்திருக்கும். இது 2/2 இருக்கிறதுனால டைரக்ட். அப்போ டிட்டர்மினன்ட் பியினுடைய ஆன்சர் 0 -8, ஆன்சர் -8. 10 -0, ஆன்சர் 10. therefore the answer is -18. ஸோ இங்கே ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறோம். அட்ஜிஏபியினுடைய ப்ராப்பர்ட்டி அட்ஜாயிண்ட் பி அட்ஜாயிண்ட் ஏ. டிட்டர்மினன்ட் ஏபி அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஏ டிட்டர்மினன்ட் பி. இங்கே வந்து அட்ஜாயிண்ட் பியினுடைய ஃபார்முலா டிட்டர்மினன்ட் பி பவர் 2 - 1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். ரைட். Question number 7. P is a 3/3 matrix which is equal to adjoint A. Determinant A is given as 4. Then find the value of x. இதுதான் question. அப்போது இந்த மேட்ரிக்ஸ் வந்து it is equal to adjoint A. அப்போது adj A equal to P. adj A equal to P அல்லது இந்த மேட்ரிக்ஸ் 1 x 0 1 3 0 2 4 -2. இதுக்கு வந்துட்டு நம்ம டிட்டர்மினன்ட் ஏ எடுத்தால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் அட்ஜாய் ஏ என்னுடைய ஃபார்முலா டிட்டர்மினன்ட் ஏ பவர் n - 1 வேர் ஆர்டர் இஸ் 3 அப்படிங்கிற போது இது டிட்டர்மினன்ட் ஏ த ஸ்கொயர் ஆயிரும். இது டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸ், அதாவது 1 x 0 1 3 0 2 4 -2. This is 16 because determinant A is 4, the whole square is 16. இது expand பண்ணுறேன் 1 into 6 minus 6 இது 0, அப்போ answer -6. then second one வந்துட்டு x எடுக்கிற போது -x, இங்கே ஒரு -2 இது 0, அப்போ minus into minus plus 2x. அப்போ then answer is 22 equal to 2x and x equal to 11. x equal to 11. ஸோ எல்லாமே இந்த அட்ஜாயிண்ட்டினுடைய ஃபார்முலா தான் நம்ம பேஸாக யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ரைட். நம்பர் 8. கேபிட்டல் A is given, A inverse is also given. Then what is the value of the place A23? இந்த ஆன்சர் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ரைட். A இன்வர்ஸினுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் A டிவைடட் பை டிட்டர்மினன்ட் A. அப்போது அட்ஜாயிண்ட் ஏங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி அதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அப்போ இதை டிரான்ஸ்போஸ் பண்ண முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் இது வந்திருக்கும். இப்போ இந்த பிளேஸினுடைய நம்பர் தான் நம்மளுடைய கொஸ்டின். இப்போ இதுதான் A23. அட்ஜாயிண்ட் ஏங்கிறது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது இருக்குது. அப்போ இந்த நம்பரை இங்கே இருக்கக்கூடிய கோஃபேக்டர் எடுத்து அதை வந்து டிட்டர்மினன்ட் ஏவால் டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் நம்மளுடைய ஆன்சர். அப்போது A32 அதனுடைய கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் இருக்கிறோம். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்னால் இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். அப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா நெகட்டிவில் ஆரம்பிக்கும். இதனுடைய கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா 0 + 2, ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2. இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? 3 bracket மைனஸ் இன்ட்டு மைனஸ்னா +2. இந்த செகண்ட் ஒன் எடுக்கிற போது -1, இதனுடைய ஆன்சர் -2, இது 0. தென் லாஸ்ட் ஒன் இஸ் -1, 4 + 2, 4 + 2 is 6. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அதாவது தட் இஸ் -2 டிவைடட் பை 6 - 6 கட்டு இங்கே ஒரு +2 which is equal to -1. therefore A23 வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்? -1. அப்போ ஆக்சுவல் அட்ஜாயிண்ட் ஏ இன்வர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்காமல் ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த எலிமெண்ட் வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்திருக்குன்னா இங்கே இருந்திருக்கும். இப்போ இந்த ஆன்சரை வந்து டிட்டர்மினன்ட் ஏவால் டிவைட் பண்ணால் தான் நம்மளுடைய இன்வர்ஸ் கிடைக்கும். ஸோ தட் அவர் ஆன்சர் இஸ் -1. Question number 9. If A, B, C are invertible matrices of same order, ஒரே ஆர்டரில் இருக்கக்கூடிய 3 மேட்ரிக்ஸஸ் கொடுத்துக்கிறாங்க. which one of the following is not true? பின்வரொன்றில் எது தவறு அப்படின்னு கேட்குறாங்க. எது உண்மை அல்ல அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அட்ஜாயிண்ட் A equal to determinant A into A inverseங்கிறாங்க. அது A inverseனுடைய ஃபார்முலா A inverse equal to 1 by determinant A adjoint A cross multiply பண்ணி கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் adjoint AB equal to adjoint A into adjoint B, அது தப்பு. adjoint AB னுடைய ஆன்சர் adjoint B into adjoint Aங்கிறது தான் கரெக்டு. therefore செகண்ட் ஆப்ஷன் தான் நம்மளுடைய இன்கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷன். ரைட். இது கொஸ்டின் நம்பர் 9 போட்டோம்.
அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10. ஏபி இஸ் ஏபி இன்வர்ஸ் அது கொடுத்துருக்குறாங்க ஒரு மேட்ரிக்ஸ். ஏ இன்வர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வாட் இஸ் பி இன்வர்ஸ்? ஏபி இன்வர்ஸ்னுடைய ஃபார்முலா பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ், ரிவர்சல் லா ஆஃப் இன்வர்சஸ் அப்படிங்கிறது. தென் இதனுடைய ஆன்சர் 12 மைனஸ் 17, இது மைனஸ் 19 27. பி இன்வர்ஸ் தெரியாது, ஏ இன்வர்ஸ் தெரியும். 1 மைனஸ் 1 மைனஸ் 2 3. ஏபிசிடி இந்த மேட்ரிக்ஸை ஏபிசிடின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய பி இன்வர்ஸ்னுடைய மேட்ரிக்ஸ். இப்போ ஏ மைனஸ் 2b ஃபஸ்ட் ஈக்குவேஷன், ஏ மைனஸ் 2b ஈக்குவல் டு 12. அடுத்தது மைனஸ் ஏ ப்ளஸ் 3b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 17. இப்போ இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கட் ஆயிரும். இதை ஆட் பண்ணிங்கன்னா ஒரு b கிடைக்கும், இதை ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 5 கிடைக்கும். ஸோ பியினுடைய ஆப்ஷன் வந்துட்டு 5 வர்ற மாதிரி எவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய ஆன்சரில் பி ஆப்ஷன் வர்றது எவ்வளோ ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. ப்ராப்ளம் நம்பர் 10ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் வந்து 5 வர்ற மாதிரி ஒரே ஒரு ஆன்சர் தான் கொடுத்துருக்குறேன். ஸோ வி நீட் நாட் டூ அனதர் திங்ஸ், ரைட். டைரெக்டாக நம்மளுடைய ஆன்சர் பியினுடைய ஆன்சர் மைனஸ் 5 வர்ற மாதிரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 ஆன்சர் கொடுத்துருக்குறேன். அப்போ கண்டிப்பாக நம்ம இன்னொரு எலிமெண்ட் கண்டுபிடிச்சு தான் ஆகணும், வர வாய்ப்பு இல்லை. பியினுடைய ஆப்ஷன் வந்து மைனஸ் 5 வர்ற மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வி கோ அனதர் ஒன், ரைட். இப்போது ஏபியில் யூஸ் பண்ணிக்கிறோம். பி வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது ப்ளஸ் 10, இந்த 10 அந்த பக்கம் போனால் மைனஸ் 10. தேர்ஃபார் ஏ ஈக்குவல் டு 2. இப்போ ஏ 2ங்கிறதும் பி மைனஸ் 5 வர்றதுங்கிறதும் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்சரில் ஒன்று தான் கொடுத்துருக்குறான். தட் இஸ் ஃபஸ்ட் ஆன்சர். ஸோ டைரெக்டாக நம்ம ஆப்ஷன் பார்த்து எழுதிக்கலாம். 2 மைனஸ் 5 தென் மைனஸ் 3 8. ஸோ இது ஒரு சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் ஆக்சுவலி. இது ஈக்குவேட் பண்ணுறது எல்லாமே 4மே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்கேஸ் ஃபஸ்ட் ஆன்சர்லேயே நம்மளுக்கு கரெக்டாக இருந்தால் அதோடய நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஆன்சர் மைனஸ் 5ங்கிற போது 2 ஆப்ஷனில் மைனஸ் 5 வருது. ஸோ அதனால் நம்ம அடுத்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சோம், ஒரே ஒரு ஆப்ஷன் நம்மளுடைய ஆன்சர் கிடைக்குது. ஸோ இது ஒரு கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 11. ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் இஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும் ஏ அண்ட் ஏ டிரான்ஸ்போஸ் ஆர் ஈக்குவல்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு. இது ஒரு சும்மா ஒரு ஃபன். சிவாஜி வாயில ஜிலேபி. இது நாங்கள் படித்தபோது எங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. சிவாஜி வாயில ஜிலேபி அப்படிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ், 3 எலிமெண்ட் 3x3 இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ். இதுதான் சிமெட்ரிக், சமச்சீர் அணி அப்படிங்கிறதுக்கான டெஃபனேஷன். இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் இது வச்சுட்டிங்கன்னா இதனுடைய டிரான்ஸ்போஸ் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி வாயில ஜிலேபி. அப்போது அதுவும் ஒன்று தான். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இங்கே ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் வந்து சிமெட்ரிக். அப்போது ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸினுடைய டிரான்ஸ்போஸ். இது ஏங்கிற மேட்ரிக்ஸ், இது ஏ டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்ணுறேன். அப்போ ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் முன்னாடி வந்துடும். இது ஏ டிரான்ஸ்போஸ் வரும். இட் இஸ் நத்திங் பட் ஏ. இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆயிரும். அப்போது ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும், ரைட். இப்போது இதை எடுத்துக்கலாம், இது தேவையில்லை. இதனுடைய ஆன்சர் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ். இதனுடைய ஆன்சர் ஏ. அப்போது ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ், இதனுடைய ஆன்சர் ஏ. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் வேணும் நம்மளுக்கு. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ ஸ்கொயர். ஏஆல் போஸ்ட் மல்டிப்ளிகேஷன் 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் போத் சைட்ஸ். ப்ரீ மல்டிப்ளிகேஷன்னா இருக்கிற எலிமெண்ட்டுக்கு முன்னாடி பண்ணுறது, முன்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் மல்டிப்ளிகேஷன்னா பின்பெருக்கம். இந்த இடத்துல ஏ இன்வர்ஸ் இருக்குது, நான் ஏஆல் மல்டிபிள் பண்ணேன்னா it will become I. A inverse A equal to I. அதனால் A transpose A inverse A equal to A inverse transpose A இதனுடைய அப்போ it will become I. I into A transpose answer A transpose. இது A square ஆயிடுச்சு. A inverse the transpose into A square. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு 2 விதமாக எழுதலாம். இது அப்புறம் எழுதிக்குவோம். இது ஏ டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ்னாலும் ஒன்று தான்.
ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ்னாலும் ஏ டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ்னாலும் ரெண்டு ஈக்குவல். ஸோ இது இந்த மாதிரி மாறிக்கும். இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா நான் ஏ டிரான்ஸ்போஸால் போத் சைட்ஸ் மல்டிபிள் பண்ணுறேன். ஏ டிரான்ஸ்போஸ் ப்ரீ மல்டிப்ளிகேஷன். அப்போ இந்த இடத்துல ஏ டிரான்ஸ்போஸ், இது ஏ டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ் ஏ ஸ்கொயர். பாருங்கள், ஒரு சாதாரண ப்ராப்ளம் எவ்வளோ ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே ஏ முதல்ல சிமெட்ரிக்னுடைய ஆன்சர் தெரியணும். ஸோ ஏ மேட்ரிக்ஸும் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல். ரிவர்சல்லாம் டிரான்ஸ்போஸில் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஆகிருக்குது. இப்போ போஸ்ட் மல்டிப்ளை பை ஏ போட்டேன். இது கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் ஆச்சு. இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதை அவாய்ட் பண்ணணும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸை ஏ டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ்னு ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணிக்கிறேன், ப்ரீ மல்டிப்ளை பை ஏ டிரான்ஸ்போஸ் ஆன் போத் சைட்ஸ், முன்பெருக்கம் செய்கிறேன். இது ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ இது ஏ, இது ஏ இன்வர்ஸ். அப்போ இதனுடைய ஆன்சர் இட் இஸ் நத்திங் பட் ஐ. ஏ மேட்ரிக்ஸ் ஏ இன்வர்ஸ், பி மேட்ரிக்ஸ் பி இன்வர்ஸ், ஏ டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ். ஆன்சர் ஐ இன்ட்டு ஏ ஸ்கொயர், ஆன்சர் ஏ ஸ்கொயர். இது பார்த்தீங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸ் டபுள் டைம் வந்துக்கிறதுனால ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் ஸ்கொயர். இதனுடைய ஆன்சர் ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ இது கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளங்கள் தான். ரைட். Question number 12. A inverse is a 2/2 matrix. 2/2 matrix. What is A transpose inverse? A transpose inverse is nothing but A inverse transpose. So A inverse is given. Just you transpose the matrix. 5, 3 becomes column 1. -2, -1. This is our answer. So 5, 3, -2, -1. A transpose inverse, A inverse transpose both are equal. Right. This is capital A is a non-singular matrix. A transpose and A inverse are equal. Then find the value of x. இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஒன்று வந்துட்டு டினாமினேட்டரில் இருக்குது, ஒரு ஃப்ராக்ஷனாக இருக்குது. இந்த 1/5 வெளியெடுத்தீங்கன்னா இதனுடைய ஆன்சர் என்ன ஆகுன்னு பாருங்கள். 1/5, 3, 4, இது 5 இல்லை. ஸோ 5x, அப்புறம் 3. இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸை கன்வெர்ட் ஆகும். ஸோ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 5a = 3, 4, 5x3 அப்படிங்கிற ஒரு புது மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இங்கே வர்றேன் ஏ டிரான்ஸ்போஸ், அதனுடைய ஆன்சரும் ஏ இன்வர்ஸு ஈக்குவல். மல்டிப்ளை ஏ பை போத் சைட்ஸ், போஸ்ட் மல்டிப்ளை ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஏ. ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஐ. இதனுடைய ஆன்சர் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு ஐ. இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் நான் 5a வச்சுருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஏனுடைய ஆன்சருங்கிற போது இது வரும் 1/5 ஏ டிரான்ஸ்போஸ், இதனுடைய டிரான்ஸ்போஸ் 3, 4, 5x3. ஏனுடைய மேட்ரிக்ஸ் அது வந்துட்டு 1/5, மேட்ரிக்ஸ் வந்துட்டு 3, 4, 5x3 விச் இஸ் ஈக்குவல் டு ஐ. ஐனா 1, 0, 0, 1. இந்த 1/25 இருக்குது. இந்த ரெண்டினுடைய மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் 1/25 இருக்குது. தென் நம்மளுக்கு எக்ஸ் வர்ற மாதிரி மல்டிபிள் பண்ணலாம். 3 இது எடுத்திங்கன்னா இது 1ஓட ஈக்குவேட் பண்ணணும். வேறு செகண்ட் ரோ எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செகண்டு 3 இது எடுக்கிறதுக்கு பதிலாக அடுத்தது 3, 4s are 12. அடுத்த மேட்ரிக்ஸ் இருக்கிறேன். இது வந்து 3, 4s are 12. செகண்ட் எலிமெண்ட் 15x இஸ் ஈக்குவல் டு 0. இது ஒரு இது. இதில் என்ன ஆகுன்னா 1/25 முன்னாடி இருக்குது. அப்போது இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15x + 12 இஸ் ஈக்குவல் டு, இது அந்த பக்கம் போனால் 0 ஆயிரும். அப்போ 12 + 15x = 0, 15x = -12 and x = -12/15 which is equal to -4/5. 3 கேன்சல் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஆன்சர் -4/5. Question number 14. If A is a 2/2 matrix and AB equal to identity matrix, 2/2 matrix, identity matrix. The product of two matrices equal to identity matrix na, then the matrices are inverse of each other. அப்போ இந்த A, B ரெண்டு inverse of each other. We want to find B. What is B? B is nothing but it is A inverse. அவ்வளோ. Product of two matrices is equal to identity matrix na, ஒன்று வந்து இன்னொன்னுடைய இன்வர்ஸாக தான் இருக்குது. பிகாஸ் ஏ இன்வர்ஸ் தான் இதனுடைய ஆன்சர். அப்போ இது ஏ இன்வர்ஸாக தான் இருக்கணும். தேர்ஃபோர் பியினுடைய ஆன்சர் ஏ இன்வர்ஸ். ஸோ வி நோ தட் 1/det A into adj A. 1/det A.
1 plus tan square theta, that is 1 plus tan square theta by 2, which is equal to secant square theta by 2. Determinant A value. Adjoint value 1, interchanging the main diagonal, sign changing in subdiagonal. This is minus will become plus. So it is nothing but secant உடைய reciprocal answer பார்த்தீங்கன்னா cos square theta by 2 bracket 1 minus tan theta by 2 tan theta by 2 1 minus second element, then this. So this is our answer is cos square theta by 2 into A transpose. It is nothing but the transpose matrix of capital A. Therefore this is our final answer. So option is in terms of A transpose. Question number 15. If A is a 2 by 2 matrix, A into adjoint A is given as this. It is nothing but when you taking K is common from the matrix, it will become 1 0 0 1, which is an identity matrix. Therefore this is K into I, and we are going to find what is the value of K. A into adjoint A is equal to adjoint A into A equal to determinant A into I. Therefore this is equal to K into I, both sides identity matrix cut. Therefore determinant A equal to K. K value is nothing but expansion, determinant value of A. This is cos square theta plus sin square theta, which is equal to 1. Therefore K square value, K value is equal to 1. 16. A is a 2 by 2 matrix and lambda A inverse equal to A is given. Then you have to find the value of lambda. So lambda A inverse equal to A, post multiply by A on both sides, it will become A into A. Therefore lambda into I equal to A square. Taking determinant on both sides, determinant lambda A equal to determinant A square or determinant A the whole square, both are same. Lambda into I, it will become lambda square. Matrix la vandu pathina determinant Ka, answer is K square. 2 by 2 matrix ekkarnala lambda square. Determinant I value is nothing but it is 1. Therefore lambda square equal to determinant A the whole square. Determinant A is minus 4 minus 4 minus 15, determinant A value, then whole square. Then lambda square equal to 19 square minus 19, the whole square will become 19 square, and lambda equal to 19. So it is a very simple problem. In the இடத்துல taking determinant on both sides, இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறோம். டிட்டர்மினன்ட் KA equal to K power n determinant A, where n is order of the matrix. Problem number 17, a very clear problem. Adjoint A is a 2 by 2 matrix, adjoint B is also 2 by 2 matrix. Find adjoint AB. Adjoint AB is nothing but adjoint B into adjoint A. This is direct multiplication. So அது ஒன்று பெரிய இது இல்லை, ரைட். Problem number 18, it is a 3 by 4 matrix. Find the odd rank of the matrix. டைரெக்டாக ரோ எக்கலான் ஃபார்முக்கு செப்பரேட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்குது. ஸோ அது மல்டிப்ளை பை 2, இது மல்டிப்ளை பை -1. ஸோ ஃபஸ்ட்டு ரோ ஆஸ் இட் இஸ் எப்படி வச்சுட்டு செகண்ட் ரோ R2 minus twice R1 போட்டிங்கன்னா இட் வில் பிகம் 0. ஸோ இது 1 2 3 4 0 ஆயிடும் எவ்ரிதிங். தென் R3 plus R1 போட்டிங்கன்னா everything will become 0. Therefore rank of A will be 1. Question number 9, x power A into y power B equal to e power m, x power C y power D equal to e power n. Find the value of x comma y by using determinant method, because delta 1 delta 2 delta 3 are given. So using determinant method, otherwise we can call it as Cramer's rule, right? Before that we must take log on both sides, because coefficient of x எல்லாம் ப்ராப்பராக இல்லை. x power A y power B எல்லாம் பவரில் இருக்குது. Taking log on both sides போட்டிங்கன்னா first one becomes A log x plus B log y equal to m log E, which is nothing but m.
ப்ராடக்ட் ரூல் இன் லாகிரிதம் யூஸ் பண்ணுற போது ப்ளஸ் ஆயிரும், இந்த ml முன்னாடி வந்துடும் BA இதெல்லாம். ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். சிமிலர்லி செகண்ட் ஒன் வில் பிகம் C into log x plus D into log y equal to n. So these are the two equations. Now we have to find out x comma y, but we can take log x equal to capital X and log y equal to capital Y. Otherwise we can write directly log x equal to delta x divided by delta. What is delta x and delta? Delta is nothing but it is coefficient of log x and log y, that is ABCD. ABCD. So this is our delta. Delta x இதை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக mn வரணும், mnBD. So what is this? MBND. MBND is given as delta 1 and ABCD determinant value is given as delta 3. So this is the value of log x, but we want to find x. So convert into exponential form. Exponent logலேருந்து e power ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். அப்படின்னு என்ன ஆகும்? லாக் இருக்கிற பக்கம் லாக் போயிரு, இல்லாத பக்கம் e பவரில் வரும். therefore x equal to e power delta 1 by delta 3. இது இதனுடைய ஆன்சர். சிமிலர்லி log y equal to delta y divided by delta. Here delta y, what is this? It won't change, it is same a b c d. Delta y, so first column AC you can write as it is, then second one instead of BD we have to write MN. Here it is second one, that is delta 2 divided by delta 3 and hence y equal to e power delta 2 by delta 3. Therefore x value e power delta 1 by delta 3, y value e power delta 2 by delta 3 is our answer. Right. Question number 20 and 21. Two word problems. Which one of the following is are correct? எது நாலில் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ ஏ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஒரு சமச்சீர் அணியினுடைய சேர்ப்பு அணி மீண்டும் ஒரு சமச்சீர் அணி, அது ஆப்வியஸ் ப்ராப்பர்ட்டி. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அதனுடைய அட்ஜாயிண்ட் சேமாக தான் இருக்கும். சிமிலர்லி அட்ஜாயிண்ட் ஆஃப் த டயகனல் மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ ஏ டயகனல் மேட்ரிக்ஸ், அதுவும் கரெக்ட். மூளைவட்ட அணியினுடைய சமச்சீர் அணி அதுவும் ஒரு மூளைவட்ட அணி. ரைட். நாலாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு ஐ, அது நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ஸோ இந்த மூணுமே கரெக்டாக இருக்குது. தேர்ட் ஒன் மட்டும் பார்த்திங்கன்னா இஃப் ஏ இஸ் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n and lambda is a scalar, then adjoint of lambda a equal to adjoint of lambda a is equal to lambda power n into adjoint a. So this is incorrect statement because adjoint of lambda a where lambda is scalar na formula becomes n minus 1 lambda power n minus 1 into adjoint a. இது மாதிரி ப்ராப்ளங்கள் பார்த்துருக்குறோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் KA அப்படின்னு சொன்னீங்கன்னா K பவர் n minus 1 into determinant adjoint A. ஸோ இதெல்லாம் ரிசல்ட். ஸோ திஸ் ஒன் இஸ் incorrect. Therefore the remaining all three are correct. That is answer is 1, 2 and 4. So these are the correct statement. Then similarly 21st question. If rank of A, row of A is equal to row of AB, augmented matrix AB, these two are equal, then the system of equations are rank of AB and rank of A are equal, then simply we call it as it is consistent, ஒருங்கமை உடையது. அது ஈக்குவல் டு என்ன இருந்ததுன்னா அது வந்து ஒன்லி ஒன் சொல்யூஷன், லெஸ் தேன் என்ன இருந்ததுன்னா இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன், நாட் ஈக்குவல் இருந்ததுன்னா நோ சொல்யூஷன். ஸோ இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். ஸோ அந்த இதில் இது பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏபி அண்ட் ரேங்க் ஆஃப் ஏ ஆர் ஈக்குவல்னா ஒன்லி கன்சிஸ்டன்ட் மட்டும்தான் சொல்ல முடியும். Question number 22. If theta lies in between 0 to pi, that means first and second quadrant, then three equations are given in terms of sin theta cos theta, then it has non-trivial solutions, then find the value of theta. முதல்ல ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு என்ன இருக்கும்னா
இந்த மாதிரி லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் பிகாஸ் ரைட் சைடெல்லாம் ஜீரோ இருந்ததுன்னா வந்துட்டு ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ். நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் சமபடித்தான சார்புகள் சொல்லுவோம். நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ்னால் ரைட் சைடு நம்பர் இருக்கும். அப்போ இதை பார்த்த உடனே சொல்லிடலாம் இட் இஸ் எ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ். ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ்னால் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் உண்டு, அதுக்கு பேர் ட்ரிவியல் சொல்யூஷன். பார்த்த உடனே நம்மளுக்கு தெரியும் வெளிப்படையான தீர்வு, தட் இஸ் x ஈக்குவல் டு 0, y ஈக்குவல் டு 0, z ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் கால்ட் ட்ரிவியல் சொல்யூஷன். தென் இட் ஹேஸ் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் ஆல்சோ. இதுக்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷனும் இருக்கலாம். அப்படிங்கிற போது நம்மளுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா ஈக்குவல் டு 0. டெல்டா நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுன்னா ட்ரிவியல் சொல்யூஷன். டெல்டா நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுன்னா நான் ட்ரிவியல் சொல்யூஷன். நம்ம சாதாரணமாக போடுற கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணுற போது கிராமர்ஸ் ரூல் வந்து கேன் பி அப்ளைடு ஒன்லி ஃபார் டெல்டா நாட் ஈக்குவல் டு 0. அப்போது அதுக்கு வந்து ஒன்லி ஒன் சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. தேர்ஃபார் டெல்டா ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய நான் ட்ரிவியல் சொல்யூஷன். அப்படின்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0. டிட்டர்மினன்ட் வேல்யூனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xyz. திஸ் இஸ் 1 and this is sin theta and this one is minus cos theta. Then second one cos theta minus 1 plus 1. Then third row sin theta 1 minus 1. Just we can expand and find the value of theta. 1 bracket 1 minus 1 is equal to 0. Then second element minus sin theta minus cos theta minus sin theta. Then third element already there is minus cos theta bracket cos theta plus sin theta, cos theta plus sin theta which is equal to 0. Therefore this will become 0. Then this is minus into minus plus sin theta cos theta plus sin theta cos theta. Then this is plus sin square theta and this one is minus cos square theta and last one is minus cos theta sin theta which vanishes because இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. and hence sin square theta is nothing but cos square theta. sin theta equal to cos theta, then the theta value must be pi by 4. Theta equal to pi by 4. Question number 23. A matrix is given. It has infinitely many solutions. எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும். So it is an augmented matrix. 1 second row 0, third row first row 0. So இந்த செட்டப் அப்படியே இருக்குது. அப்போ we have to discuss whether it has infinitely many solution or not. First condition for infinitely many solution அப்படின்னு பார்த்தீங்கன்னா rank of AB must be equal to rank of A but it is less than n. This is the 3 by 3 matrix அப்படிங்கிற போது answer வந்து less than 3 because it is 3 by 4 matrix. Our rank existing minimum of 3,4, therefore it is less than 3 இருந்ததுன்னா இது infinitely many solution. equal to n equal to 3 இருந்ததுன்னா unique solution. These two are not equal அப்படின்னு சொன்னீங்கன்னா no solution. Therefore our answer must be less than 3. less than 3 means rank may be 2 or 1, right? அப்போது ரேங்க் 2 இருக்கணும்னா இந்த ரெண்டு 0 இருக்கணும். அப்போ இந்த எலிமெண்ட் 0 ஆகணும், இந்த எலிமெண்ட் 0 ஆகணும். தேர்ஃபார் lambda minus 7 must be 0 and mu plus 5 also 0. Therefore lambda equal to 7 and mu equal to minus 5. This is the condition for the given equation has infinitely many solution. Question number 24. Capital A is a 3 by 3 matrix and 4B is also a 3 by 3 matrix. And B is inverse of A. B is inverse of A. It is given. B matrix is inverse of A. Note that here is 4B is given. And find the value of x. Where is x is in the place of A 2 3. Second row, third element. What is the value of this? Right. It is given. I can multiply, post multiply or pre multiply by both sides by A. AB equal to AA inverse, which is equal to nothing but our identity matrix, that is 1 0 0 0 1 0 like that, right? Okay, now I can multiply these two matrices. What we have, that is 4AB is equal to, already AB equal to I means 4I, this value equal to 4I. Therefore
I can multiply these two matrices. I want only the second row third element. So it is enough if we multiply first row by third column. First row third column multiply பண்ணா போதும், அதில் நம்மளோட ஆன்சர் கிடைச்சிரும். ரைட், இதனுடைய ஆன்சர் பாருங்க, 2 into minus 1 answer minus 2, then minus 1 into x answer minus x, then 1 plus 3, 1 into 3 answer 3 equal to 4 times third element, first row third element 1 இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 0 0 இருக்குது. So I want this element, so it is equal to only this. Therefore minus 2 minus x plus 3 which is equal to 0, then minus x plus 1 equal to 0 and hence x equal to 1 is our answer. Right, 4 times AB equal to 4i, 4 times third element multiplying by 4 times into 0 means it is 0. Therefore x value equal to 1. Question number 25. A is given as a 3 by 3 square matrix. Question is, what is adjoint of adjoint A? Adjoint of adjoint A formula is determinant A power n minus 2 into A, where n is order 3. Therefore this will become determinant A power 3 minus 2 which is equal to 1 into A. So we want to find determinant A into A. A value equal to 3 bracket minus 3 plus 4 answer is 1, then plus 3, 2 minus 0 answer is 2, then plus 4 minus 2 0, then minus 2 into A, matrix A. This is 3 and 3 2s are 6, sorry 3 2s are 6, 4 2s are 8 plus 3 into A, then 3 plus 6 is 9, 9 minus 8 is 1, 1 into A. Therefore answer is nothing but our given matrix. So answer is A or the matrix given. ஓகே, இன்றைக்கி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் 25 1 மார்க் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். கம்மிங் வீக்கில் அடுத்த இதில் பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னுடைய 1 மார்க்கு. ஸோ அல்டுகெதர் இதில் 12 சாப்டர்ஸ் இருக்குது. 12 சாப்டர்னுடைய 1 மார்க்கும் தனித்தனி வீடியோவை டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ மற்ற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய 1 மார்க் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட்ஸ் தெரியட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.